2011 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற்ற போது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக சி.வி. சண்முகம் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார். அதே தேர்தலில் அதிமுகவினுடைய சி.வி. சண்முகத்தை எதிர்த்து திமுக சார்பாக திமுகவின் மிக பிரபலமான முகமான பொன்முடி அவர்கள் சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலான முடிவுகள் வந்த பிறகு அதிமுக சார்பாக போட்டியிட்ட சி.வி. சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் சார்பாக சூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட பொன்முடி அவர்கள் தோல்வியை சந்தித்திருந்தார். அன்றைய காலகட்டத்தில் பொன்முடி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய திமுகவின் குறுநில மன்னராக இருந்த நான் எப்படி தோல்வி அடைந்தேன் என்று தேர்தல் முடிவுக்கு பிறகு தன்னுடைய தேர்தல் பகுப்பாய்வு சிந்தனையை நோக்கிய பொன்முடிக்கு சி.வி. சண்முகம் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர், பொன்முடியோ உடையார் சமுதாயத்தை சார்ந்தவர். விழுப்புரத்தில் பெரும்பான்மையான சமுதாயங்களில் ஒன்று வன்னியர் சமுதாயம். வன்னியர் மக்கள் அனைவரும் சி.வி. சண்முகத்துக்கே வாக்களிக்கிறார்கள். எனவே இனிவரும் காலங்களில் வன்னியர் மக்கள் சி.வி. சண்முகத்தைத்தான் ஆதரிப்பார்கள். எனவே தன்னுடைய சாதி மக்கள் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக இல்லை என்பதை சரியாக உணர்ந்த பொன்முடி அடுத்த தேர்தலான 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தன்னுடைய உடையார் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கின்ற திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நோக்கி ஓடிவிட்டார் பொன்முடி அவர்கள். 2016ஆம் ஆண்டு திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார் பொன்முடி. இரண்டாவது முறையாக மீண்டும் 2016ஆம் ஆண்டு விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட சி.வி. சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்றார். தன்னை தோல்வியடைய செய்த சி.வி. சண்முகம் வன்னியர் மக்களினுடைய தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்பதில் கோபமடைந்த பொன்முடி எப்படியாவது இந்த தொகுதியில் சி.வி. சண்முகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று முழு முயற்சியில் இறங்கியிருந்தார் பொன்முடி அவர்கள். அதற்கான முயற்சிக்கான சரியான காலமாக 2021ஆம் ஆண்டை தேர்ந்தெடுத்தார். ஜெயலலிதா இல்லாத இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இரட்டை இலை சின்னத்தில் சி.வி. சண்முகம் அவர்கள் போட்டியிட்டிருந்தார். இந்த தருணத்தில் அதிமுகவில் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் சி.வி. சண்முகத்திற்கும் அதிமுகவின் தலைமைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்ட போது அதிமுகவினுடைய தற்காலிக மாவட்ட செயலாளராக இருந்தவர்தான் ஈரா லட்சுமணன் அவர்கள். ஒரு காலத்தில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் பதவியில் கூட இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஈரா லட்சுமணன் அவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் தனி அணியாக பிரிந்தபோது ஓபிஎஸ் அணிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார். பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்த போது வேறு வழியில்லாமல் அவர் பொன்முடியினுடைய அழுத்தத்தின் காரணமாக திமுகவிற்கு அழைத்து வரப்பட்டார். இவர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் ஈரா லட்சுமணன். ஈரா லட்சுமணன் என்ற வன்னியரை பயன்படுத்தி சி.வி. சண்முகம் என்ற வன்னியரை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும். 2011ஆம் ஆண்டு தனக்கு தோல்வியை தந்த வன்னியர் மக்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும். 2016ஆம் ஆண்டு தன்னுடைய சாதி மக்கள் இருக்கின்ற திருக்கோவிலூர் தொகுதிக்கு ஓடவிட்ட சி.வி. சண்முகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று முழு முயற்சியில் இருந்தார் பொன்முடி அவர்கள். அதற்கு சி.வி. சண்முகத்தை தோற்கடித்ததற்கான களமாக சரியாக கணித்தார் பொன்முடி. 2021இல் தேர்தல் முடிவுக்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட சி.வி. சண்முகம் தோல்வி, சூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட ஈரா லட்சுமணன் என்ற வன்னியர் வெற்றி பெற்றார். எனவே பொன்முடி அவர்கள் சி.வி. சண்முகத்தை பழிவாங்குவதற்காக அழைத்து வரப்பட்ட ஈரா லட்சுமணன் பிற்காலத்தில் பொன்முடியையே அழித்து விட்டார் என்பதுதான் உண்மை. ஏறி வந்த ஏணியை உதைத்து விட்டார் ஈரா லட்சுமணன். அதற்கான காரணம், ஒரு காலத்தில் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய குறுநில மன்னர் திமுகவின் சார்பாக பொன்முடி என்று அழைப்பார்கள். ஆனால் தற்பொழுது விழுப்புரத்தை மையமாக கொண்ட மாவட்ட செயலாளர் பதவியும் ஈரா லட்சுமணனுமே உள்ளது. எந்த ஒரு மாவட்ட செயலாளர் பதவியும் இல்லாமல் இருக்கிறார் பொன்முடி. இதையெல்லாம் கடந்தும் தற்போது அமைச்சர் பதவியும் கிடையாது. 2026ஆம் ஆண்டு மீண்டும் இரண்டாவது முறையாக ஈரா லட்சுமணன் அவர்கள் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயம் அவருக்கு ஒரு தகுந்த இலாக்காக்கள் கூடிய அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று பரபரப்பாக பேசப்படுகின்றன. ஏன் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் 2026ஆம் ஆண்டு பொன்முடிக்கு சட்டமன்ற பதவிற்கான வேட்பாளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறாது என்றும், அதற்கு மாறாக அவருடைய மகன் கௌதம சிகாமணி அவருடைய பெயர் இடம்பெறும் என்றும் சொல்லப்படுகின்றன. இந்த வேளையில் கௌதம சிகாமணி முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார். அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்காது. ஆனால் ஈரா லட்சுமணன் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாவது முறையாக ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர். அதனால் அவரை நிச்சயமாக அமைச்சர் பதவி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகின்றன. எனவே ஈரா லட்சுமணன் அவர்கள் தன் ஏறி வந்த ஏணியான பொன்முடி அவர்களையே அழித்துவிட்டு அவருடைய அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்பதுதான் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பரபரப்பான அரசியலாக பார்க்கப்படுகின்றன அனைவராலும்.